கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:72 வாசிக்கிறோம். அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சங்கீதம் 119:97 வாசிக்கிறோம். உமது வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் துக்கத்தில் அழிந்து போகாமல் இருக்க வேதம் நம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓசியா 4:6 வாசிக்கிறோம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நாம் தேவனுடைய வேதத்தை மறக்காமல் இருக்கும்போது நாம் தேவனால் மறக்கப்படுவதில்லை. சங்கீதம் 119:34 வாசிக்கிறோம். நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இறுதியத்தோடும் அதை கை கொள்வேன். நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை கை கொள்ளும்போது மிகுந்த பலன் உண்டு. சங்கீதம் 119:113 வாசிக்கிறோம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். நாம் வேதத்தில் பிரியமாயிருக்கும்போது நாம் வீண் சிந்தனைகளை வெறுத்து விடுவோம். நாம் செய்வது எல்லாம் அவர் வாய்க்க செய்வார். சங்கீதம் 119:25 வாசிக்கிறோம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நம் ஆத்துமா சஞ்சலத்தால் நிறைந்திருக்கும் போது அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். நாம் எப்பொழுதும் என்றைக்கும் அவருடைய வேதத்தை காத்து கொள்ளும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. யோபு 23:12 வாசிக்கிறோம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று யோபு மிகுந்த துக்கத்தில் எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில் அவருடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்குவதில்லை என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, யோபு அவருடைய வார்த்தைகளை காத்து கொண்டபடியால் யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்க செய்தார். ஏசாயா 55:11 வாசிக்கிறோம். அவருடைய வசனம் வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாமல் அது அவர் விரும்புகிறதை செய்து அவர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கும்போது அது நம்மை ஞானியாக்கும். சங்கீதம் 19:7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.